நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, வந்தார வாழ வைக்கிற ஊர் இது. வெளியூர்ல இருந்து வரவங்க எல்லாத்தையும் நல்லா தாங்குவாங்க. ஆனா சொந்த ஊருக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் கடையை போட்டா அவன் கடைசி டீ கூட பார்க்க மாட்டான். இதுவே வெளியூருக்காரன் டீ கடை போட்டாலும் மளிகை கடை போட்டாலும் சேட்டா ஒரு டீ அண்ணாச்சி வீட்டு ஜாமன் கொடுங்க அண்ணாச்சுன்னு சொல்லி அந்த கடையிலேயே கடையோ கடை கிடப்பான். நீங்க வேணா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், உங்க ஊர்ல இருக்க கடையில ஃபேமஸ் ஆகிற கடையில பாதிக்கு மேல வெளியூர்ல இருந்து வந்து போட்டவங்களா தான் இருப்பாங்க. மேபி அவங்க ஒரு 10-20 வருஷமா உங்க ஊர்ல இருந்து உங்க ஊருக்காரங்களா மாறி இருக்கலாம். ஆனா அவங்க நேட்டிவ் எங்கன்னு கேட்டீங்கன்னா வெளியூரா தான் இருக்கும். எதுவுமே தப்பு கிடையாது. இதுவே கொஞ்சம் வேற விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? A small introduction about me. I am Parthiban, Radhakrishnan Parthiban, a Naidu அப்பாய். அதனுடைய தாக்கம் கூட அதே மாதிரி எனக்கு இந்த ஜாதியினால ஏற்படுற பிரச்சனைகளை பத்தி நான் படிக்கிறத தவிர எதுவுமே நான் உணர்ந்ததில்லை. பரியாரம் பெருமாள் பார்க்கும்போது இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் இந்த கொடுமை எல்லாம் இருக்கா, இன்னும் இப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நம்ம வந்து செய்தியா வாசிக்கும் போது மட்டும்தான் இந்த ஜாதினால வெற்றாங்க என்னடா மனுஷன் நீங்க தோணுதே தவிர நான் அதை உணர்ந்ததே. நான் ஓப்பனாவே வந்து நான் தேவர் அப்படின்னு எனக்கு பெருமையா சொல்லிக்கிறதுலையும் எனக்கு பெரிய பெருமை இல்லை. நான் ஒரு பலதார பையரா இருந்து ஐயோ கீழே நின்று விரும்புவேன். இதை எடுத்து போய் நீ நான் போக வரல, நம்ம குழந்தைங்க எனக்கு வரல. இட்ஸ் வெரி ஹாப்பி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இன் தெலுங்கு. ஐ அம் a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu. So in my blood I know Telugu, but அப்பல இந்த ஜாதி பிரச்சனை இல்ல. இப்பதான் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சினிமால வந்து லைவ்ல இதெல்லாம் ரொம்ப டான்ஸ் பார்த்து ஆக்ஷன் பண்ணுது. சோ அதனால எவ்வளவு சொன்னாலும் வந்து அது திரும்ப ஏதோ உடம்புல ஏறிக்கிறாங்க ஜாதிகள். சோ அதனால எல்லாரும் இப்போ தான் ஜாதி கிடையாது வரணும் அப்படினா எல்லாரும் விருப்பம். அது நகரத்துல வந்து கிராமத்துல வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நான் இப்படி சொல்லி கமாண்டன்ட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்ட் உண்டாலி. கமாண்டன்ட்ட எக்கறனால மரியாதை காப்பாத்துவாலி. கமாண்டன்ட்ட ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. நாம் தமிழர் சீமான் இவங்கெல்லாம் தமிழை பத்தி பேசுறப்போ என்ன எப்ப தமிழர்னு சொல்றாங்க, இனவாதம் மொழிவாதம் பண்றாங்க, பிரிவினை பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு தன்னை ஒரு இன்டெலக்சுவல் ஈக்குவாலிட்டி பேசுற செகுலரிசம் பேசுற ஆளா காட்டிட்டு அனைவரும் சமம், அம்பேத்கர், ஈவேரா அப்படிலாம் பேசிட்டு ஆந்திரால போய் அது தமிழ்ல கூட கிடையாது தெலுங்குல நான் இந்த ஜாதிக்காரன், இந்த ஜாதியில பிறந்தது எனக்கு பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஜாதி வெறி பிடிச்சிட்டு ஜாதி பெருமை பேசிட்டு இருக்கிறவங்க கூட நம்பிடலாம். ஆனா தமிழ்நாட்டில இருந்துட்டு ஜாதி ஒழிப்பு அப்படின்னு சொல்லி திராவிடம்ங்கிற முகமூடி போட்டுட்டு இருக்கிறவங்களை நம்பவே முடியாது. அது சினி ஃபீல்ட்ல நமக்கு தெரிஞ்ச முகமா இருக்கிறவங்க தான் தமிழை பத்தியும் ஜாதி ஒழிப்பு பத்தியும் நிறைய பேசிட்டு வேற ஒரு ஸ்டேட்ல போய் அப்படியே அகைன்ஸ்டா மாறிடுறாங்க. இங்கதான் ஒரு டவுட் வருது, இவங்கெல்லாம் ஏன் தமிழ்னு சொல்லாம திராவிடம்னு சொல்றாங்க அப்படிங்கிறது. ஏன்னா தமிழ்நாடு தான் அவங்களுக்கு சோறு போடுது. அதனால தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேற மொழியோ வேற ஸ்டேட்டோ பெருமையா பேசினா நம்மளாம் இவங்களை அட்டாக் பண்ணிடுவோம் சொல்லிதான் இவங்க திராவிடம்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இவங்களோட மொழிப்பற்று ஜாதி பற்ற இங்க காட்டுறதுக்கு திராவிடம்னு ஒண்ணு இவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா இதெல்லாம் நமக்கு என்ன கவலை, நம்ம தான் மாக்கானாச்சே, கழுத்துலயே மிதி வாங்குவோம்ல. ஜாதி, இனம், மதம், மொழி, நாடு, நிறம் அப்படின்னு எந்த பிரிவினையும் பார்க்காம மனுஷங்களா பாருங்க.